அனைவருக்கும் ஆஸ்க் விஜய் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, ஃபேஸ் எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம முகம்தான் நம்மளோட மனசை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. நம்ம முகம் நம்மளோட மனநிலையை நேரடியாகவே காமிச்சு கொடுத்துரும். நாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நாம் மறைக்கணும்னு நினச்சா கூட முகம் காமிச்சு கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும்? கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட்ஸ் பண்ணுது. இது என்ன பண்ணோன்னா, நெத்தியில் சுருக்கங்கள் கண்களை சுற்றி கருவளையம் வர்றதுக்கும் நம்ம ஃபேஸை ரொம்ப டல்லாக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டும். இப்போ நம்ம கோவத்தில் இருக்கோன்னு வச்சுக்கலாமே. கோவமாக இருக்கும் பொழுது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஹார்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும், ஃபேஸ் ரொம்ப ரெட்டிஷாகவும், கண்கள் ரொம்ப ரெட்டிஷாகவும், நம்மளை ஒரு டஃப்பான பர்சனாகவும் மற்றவங்களுக்கு அது காமிச்சு கொடுக்கும். நம்ம ஹாப்பியாக இருக்கோன்னு வச்சுக்கலாமே. ஹாப்பியாக இருக்கும்போது என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் நம்மளோட உடம்புல செக்ரீட் ஆகும். இது செக்ரீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, ப்ளட் சர்க்குலேஷன் ஃபேஸில் ரொம்ப அதிகமாகும். அதனால் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்குறவங்க மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் ஒரு ப்ளசண்ட்டாக காமிச்சு கொடுக்கறதுக்கு அந்த என்டார்ஃபின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மனநிலை தான் நம்ம உடம்போட கெமிக்கல்ஸை சேஞ்ச் பண்ணும். நீங்கள் அழகாக இருக்கணும்னா காஸ்ட்லி க்ரீம் அப்ளை பண்ணி அழகாக இருக்கிறதெல்லாம் ஒரு டெம்ப்ரவரியான சொல்யூஷன். நீங்கள் அழகாக இருக்கணும்னா விலையே இல்லாத அந்த ஸ்மைலை மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்களேன். பயங்கர க்ளோயிங்காக, ப்ளசண்ட்டாக, சூப்பராக இருப்பீங்க. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.